வருஷம் வளர்த்ததுக்கே பெத்த பசங்க வளர்த்த பசங்க வாழாங்களே, 40 வருஷம் உங்களை பெற்று வளர்த்து உங்களை கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு அம்மூன்னு அலையாச்சாங்களே, அவங்க மனசுல மரியாதை கொஞ்சம் எவ்வளவு இருக்கும்? நெஞ்சில பசங்க இல்லாம பேசுறாங்க. 10 மாசம் சுமந்து 10 இருந்து உங்களை பெற்று தொட்டில போட்டது அம்மா, 10 காசு சம்பாதிச்சாலும் 10 வீட்டுல கொண்டாந்து கொடுத்து சோறாக்கி போட சொல்லி தோல்ல போட்டு வளர்ந்து அப்பா. அந்த அப்பனே வேண்டாது உன்னை பெற்றவருக்கு என்ன வருங்க? அப்பனும் ஆத்தாலும் இருக்கும் போதே அவங்க அருமை, அவங்க இல்லாத போது நீ அப்பனே ஆத்தாலையும் கோயிலுக்கு கும்பிட சொல்ற, அவங்க கோயில பிச்சை எடுக்க வச்சிராயம் வச்சுறான். அப்பனே ஆத்தாலையும் பல்லக்கு தூக்கிடுமோன்னு சொன்ன, அவங்க உயிரோட வந்து பாடல ஏற்றாயம் சொல்றான். ஆசானி இல்லாத படிப்பும் அப்பனே ஆத்தாலையும் மன்னோடைய பழப்பும் நல்லா வளர்ந்தா சரிசமே இல்ல. மன்னிப்பு என்ன மன்னிப்பு? உன் அப்பனே ஆத்தாலையும் சாகு வரைக்கும் கூட வச்சுக்கணும். இது இந்த நாட்டாம வளர்ச்சி இருக்கும். தப்பு தவறி மீறலாம் இந்த 8 படிக்கிறாங்க குடும்பம் நடத்த முடியாது. ராபிச்சக்கான ஜோர் வாங்க மாட்டேங்கிறேன், உனக்கு வாய்ப்பு இருந்தா ஜோர் கேட்கறாங்க. எச்சக்கல நாய அவன் ஒரு உதவாக்குற, அவன் நம்ம வந்து இவன் ஒரு உதவாக்குற. இந்த 2 உதவி உருவனாக போகுது. எங்கடா தீட்டு, எதுலடா தீட்டு? ஏன்டா இந்த தீட்டு தீட்டுன்னு சொல்லி புத்தியை தீட்டாம முடிய, அறிவை தீட்டாம முடிய? அப்படியே தீட்டுன்னு பார்த்தாக்கா நீ அவன் காலால எட்டி வச்சு அப்ப அவன் கால் தீட்டுப்பட்டு இருந்தேன். அந்த காலுக்கு என்ன பண்ண போற? நாயில கூட கால் இருக்கியா? ஆனா மனுஷன் என்ன சப்புன்னு ஏற்ற இன்னைக்கு வீட்டு வாசல் இருக்குன்னா நாளைக்கு சோப்பு மாட்டி சோப்பு முடியுமா? அதான் பாத்தீங்கன்னா கேட்பா. தண்டனைங்கிறது ஒரு மனுஷனை திருத்தத்துக்கு அடிக்கிறதுக்கு இல்ல.